பெத்த தாயை விட உனக்கு வேலைதான் முக்கியமா போச்சா? டேய் சீனு, கிளம்பி வாடா. டேய் சீனு, உங்க அம்மா நேத்து வழுக்கி விழுந்துட்டாடா. தலையில அடிபட்டு தையல் எல்லாம் போட்டிருக்குடா. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு உங்க அம்மாவை கூட்டு போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்டா. ஒரு கிட்னி வேற போயிருச்சாமாடா. அண்ணா, என்னண்ணே இப்படி? மாயா, என்ன அண்ணன் இப்படி எல்லாம் சொல்றாரு? அவர் ஒரு ரூட்ல போறாரு, என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? தலையில தானப்பா அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க. ஆமாடா, மத்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் போது கிட்னி போயிருச்சுன்னு சொன்னாங்கடா. ஏய், யாராவது கிட்னி கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. கிட்னிக்கு நான் எங்கடா போவேன்? அது என்ன சட்னியா? உடனே போய் பார்சல் வாங்கிட்டு வர்றதுக்கு யாரு கொடுப்பா கடவுளே? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. அப்பா, என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. டேய் சீனு, எனக்கும் ஒண்ணுமே புரியலடா. தலையில கட்டு, கையில கட்டு, கால் வேற சுளுக்கி இருக்கு, கிட்டியும் போச்சு. அப்புறம் மூளையில ஏதோ ஒயர் வேற அறுந்து போச்சாமடா. வயரா இருந்து போச்சா? என்னப்பா சொல்றீங்க? அது ஏதோ நரம்பு போயிருச்சாமாடா. என்னப்பா நீங்க இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? என்னதான்ப்பா நடந்துச்சு? அவர் அப்படித்தான்டா கன்ஃபியூஸ் பண்ணாரு. டேய், நான் படிக்காதவன், எனக்கு என்னடா புரியும்? டேய் மவனே, நீ கிளம்பி வேடா, இல்லன்னா உன் அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுடா. அப்பா, அம்மாட்ட கொடுங்க, நான் பேசணும். டேய், அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காடா. அவளை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. டேய் சீனு, கேள்வி கேட்காம கிளம்பி வாடா, அப்புறம் நீ உன் அம்மா உயிரோடவே பார்க்க முடியாது. சரிப்பா, நான் வரேன்ப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வா. ஐயோ, என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? தங்கச்சி, அப்பதான் அவன் வருவான். எப்படி பறந்தடிச்சுட்டு வந்து நிக்கிறான்னு மட்டும் பாரு. சூப்பர் மாமா, தேங்க் யூ. நல்ல மாமா, நல்ல மருமக. ஐயோ தங்கச்சி, அவன் நல்ல மருமகதான். அப்ப நானும் நல்ல மாமனாரா நடந்துக்கணும்ல. நாளைக்கு அவன் எப்படி வந்து நிக்க போறான்னு மட்டும் பாரு. சந்தோஷமாமா? இத வச்சுக்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அண்ணன் கடைசியில இப்படி ஒத்துக்கிட்டாரே. அவர் தான் தனா சொன்னா எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிடுவாரே. அவளை வச்சு பேசி ஒத்துக்க வச்சுட்டாங்க. சும்மாவே இந்த ஜானகி அண்ணி மாயாவை கையில பிடிக்கவே முடியாது. அண்ணன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர ஆரம்பிச்சிட்டா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஆமா அண்ணி, ஏதோ இப்பதான் மாமா கிட்ட நம்ம பேசுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை மாத்திருவாங்க போலயே. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த வீட்ல நம்ம குரல் கேட்காமலே போயிடும். சரி, இன்னும் கொஞ்சம் வேணா போடவா? போதும். பாத்து பொறுமையா சாப்பிடு. இந்த அண்ணி, பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? அவனுக்கு போய் தனா பரிமாறிட்டு இருக்கா. அவனுக்கு அடிபட்டதுல இருந்தே இந்த மாதிரி தானே பணிபட செஞ்சுட்டு தான் இருக்கா. ஓ, அவன் மேல இப்ப இறக்கப்பட ஆரம்பிச்சிட்டாளா? இந்த இறக்கம் அப்படியே பாசமா மாறிட போகுது. அப்புறம் தனா ஏத்துக்கிட்டாலேன்னு மாமா கதிரவனை ஏத்துப்பாரு. அவனை ஏத்துக்கிட்டா அந்த மாயா செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு அவளையும் ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு கூட்டிடுவாங்க. நாம தனியா நிக்க வேண்டியதுதான். சரி வா, அவளை போய் கேப்போம். தனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கேன் அத்தை. ஏய், உனக்கு என்ன தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா? இவனுக்கு போய் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க? எல்லாம் மறந்துட்டியா? நீ பண்றத உன் அப்பா பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? ஒன்னும் நினைக்க மாட்டார் அத்தை. கதிர், நீ சாப்பிடு.
என்ன தனா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டா அப்பா தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஆ, அப்படியா? ஏதோ அடிப்பட்டவனுக்கு போனா போதேன்னு பண்ற அவ்வளவுதானே? நான் கூட எங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இவனை புருஷனா ஏத்துக்கிட்டே என்னமோ நினைச்சேன். இவனை நான் புருஷனா ஏத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆகுது. சாப்பாடு தானே பரிமாறுற, இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஏன் தான் நான் போய் சொன்னேன்? இது மாமா வாங்கி கொடுத்த பேட் இல்ல, உடஞ்சு போனதுதான் மாமா வாங்கி கொடுத்தது. தெரியும். யாரோ வேணும்னே உடைச்சிட்டு உன் மேல பழி போட பாக்குறாங்க. நீ இத பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு திட்டு வாங்கணும்? அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். நல்ல வேலை, அதே மாதிரி ஒரு பழைய பேட் என்கிட்ட இருந்துச்சு. இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த கடவுள் நமக்கு துணையாதான் இருக்காரு. ஆனா எல்லா விஷயத்திலயும் துணையா இல்ல. எப்படியும் மாமா கோபம் குறைய போறதில்ல. அவருக்கு நான் இங்க இருக்கிறதே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த பழி என் மேல விடறதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை. டைம் ஆகுதுமா.